திருக்குறள் அதிகாரம் 5 இல்லறவியல். தொடக்க வரி. ஒரு சாமியாரைப் போல தவம் செய்யாமல் இருந்தாலும் ஒரு நல்ல குடும்ப மனிதன் அவருக்கு சமமான உயரத்தை அடைய முடியுமா? குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்க்கை. நோற்பாரின் நோன்மை உடைத்து. தமிழ் பொருள். அறத்தின் வழியில் தவறாமல் ஒழுக்கத்துடன் இல்லற வாழ்க்கையை நடத்துகிறவன் தவம் செய்பவர்களின் பெருமையை உடையவனாக இருப்பான். எளிய விளக்கம். நாம் தவம் செய்ய மலைகளுக்கு போக வேண்டியதில்லை. நேர்மையாக, அன்புடன், ஒழுக்கத்துடன் குடும்ப வாழ்க்கையை நடத்தினால் அது தவம் செய்ததற்கு சமம். ஒரு நல்ல குடும்ப மனிதன் கூட ஒரு முனிவரைப் போல உயர்ந்தவன். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் ராமன் என்ற ஒருவர் வாழ்ந்தார். அவர் பெரிய அறிஞர் அல்ல, சாமியாரும் அல்ல, ஆனால் அவர் எப்போதும் உண்மையாக பேசுவார், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார், ஏழைகளுக்கு உதவுவார், குடும்பத்தினரை அன்புடன் பார்த்துக் கொள்வார். அந்த கிராமத்துக்கு ஒருநாள் ஒரு முனிவர் வந்தார். அனைவரும் அவரை வணங்கினர். ஆனால் முனிவர் ராமனை பார்த்து, நீ என்னைவிட உயர்ந்தவன் என்றார். அதைக் கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். முனிவர் கூறினார், நான் உலகத்தை விட்டு விலகி தவம் செய்கிறேன். ஆனால் இவன் உலகத்திலேயே இருந்து அறத்தை காப்பாற்றுகிறான். அதனால் இவன் மேலு. இந்தக் கதையின் பொருள். உலகத்தை விட்டு விலகி நல்லவனாக இருப்பது எளிது. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இருந்தபடியே நல்லவனாக இருப்பது பெரிய சாதனை. நிஜ வாழ்க்கை சம்பவம். பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக கடினமாக உழைக்கிறார்கள். அவர்கள் நேர்மையாக சம்பாதித்து குடும்பத்தை நன்றாக நடத்துகிறார்கள். அவர்கள் எந்த தவமும் செய்யாமல் இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை ஒரு பெரிய அறச்சாதனை. நகைச்சுவை உதாரண கதை. ஒரு நண்பர் சொன்னார், நான் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து யோகா செய்கிறேன், நான் ஒரு சாமியார் மாதிரி. அடுத்தவன் சொன்னான், நான் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து என் குழந்தைகளை பள்ளிக்குப் போடுறேன், நான் அதைவிட பெரிய சாமியார். கதையின் சின்ன பொருள். குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்யும் மனிதன்தான் உண்மையான தவசன். ஊக்கவுரை. நீங்கள் நல்ல குடும்ப மனிதராக இருப்பதே ஒரு பெரிய சாதனை. ஒவ்வொரு நாளும் சிறிய நல்ல செயல்கள் செய்தால் அது பெரிய தவத்திற்கு சமம். மீண்டும் குறள். ஆற்றின் ஒழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்க்கை. நோற்பாரின் நோன்மை உடைத்து. தமிழ் பொருள். மீண்டும். அறத்துடன் இல்லற வாழ்க்கையை நடத்துபவன் தவம் செய்பவரின் பெருமையை அடைவான். நிறைவு. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.